வாங்க 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 மேடம். வந்துட்டேன். பாத்தீங்களா சிந்தாமணி மேடம், உங்க அகலத்துக்கு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமான வீட்டை. வீடு ரொம்ப மேடா இருக்கே. ஒசரத்துக்கு எல்லாமே மேடா தான் தெரியும். இது சாதாரண மேடு இல்லைங்க, குரு மேடு. ஈசானி மூலையில வாஸ்து பார்த்து கட்டி இருக்கு. நீங்க உங்க குழந்தை குட்டி புருஷன் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்க வேணாம், உருண்டு உருண்டு விளையாடலாம். எங்கங்க என் புருஷன் என் கூட இல்ல, வெளிநாட்டுல இருக்காக. இது வரைக்கும் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல, ஆனா வந்துரும். புழு பூச்சியா? இல்ல இல்ல குழந்தைங்க. இது பாத்தீங்களா, பச்சைக்கல்லு மோதிரம் போட்டிருக்கேன். இன்னும் 7 மாசத்துல எனக்கு சூப்பரா ஒரு குழந்தை பிறக்குமா. புதன் தசை வந்துருச்சான், சோசியர் சொல்லிட்டாரு. நீங்க வேற 7 மாசத்துல பிறந்தா அது குறை பிரசவம், அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த வீட்டோட ராசியை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இந்த வீட்டுல ஒரு மிளகா மண்டிக்காரன் இருக்கான். அவன் எல்லாம் இது ஒரே நெடியா இருக்கு இல்லைங்க. வாங்க அந்த பக்கம் போயிருவோம். இந்த மிளகா மண்டிக்காரன் இந்த வீட்டுக்கு வரும்போது வெத்து சோறு. இந்த வீட்டுல அப்படி காலடி எடுத்து வச்சாம் பாருங்க, வச 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 வசன்னு. அவ்வளவு குழந்தைகளா? 2 குழந்தைங்க, ஆனா 2 ஊருக்கு சமங்க. சுத்த அருந்த வாசகால் ஜன்னல்லாம் பாருங்க, நல்ல டிசைன்ல போட்டிருக்காங்க. தேக்கு மரத்துல செஞ்சதா? உள்ள போய் பாருங்க, சந்தன கட்டையில செஞ்ச ஜன்னல்லாம் இருக்கு. அப்ப காத்தடிக்கும் போது மணமணக்குமா? ஆமா, நீங்க குளிக்கவே வேணாம், வெளியே போகும்போது ஜன்னல் அப்படி உரசிட்டு போனா போதும், ஒரே கம கமக்கம். போய் பாருங்க. வாஸ்து எல்லாம் சரியாத்தான் இருக்கு. 1,25,000 வந்தோன்னா மொத்தத்தையும் வெட்டித்தனமா நின்னுகிட்டு இருக்க. 1,00,000 போய் கோணி தெரியுன்ற கேளடி. ஐயோ பூரணி, என்னாச்சு? விளக்கு கீழே விழுந்துருச்சு. ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாது? என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வருங்காயோட போனா எப்படி? எடுத்துக்கோங்க. அச்சச்சோ, குங்குமமா தவறிடுச்சா? வாங்க மேடம், பத்திரம் வாங்கிட்டு வந்து கிரையை எழுதிடலாமா? எனக்கு இந்த வீடே வேணாம். வீடு வேணாமா? ஏன்? நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோடனே அந்த சின்ன பொண்ணு ஹச்சின்னு தும்முச்சு. அடுத்த தடவை வேணா ஓட போன்னு தும்ப சொல்றேன், வீட்டை வேணா சொல்லாதீங்க. அப்ப குத்து விளக்கு கீழே விழுந்து உடஞ்சிச்சே. அது அந்த கிளவி வரதட்சணையா வாங்கிட்டு வந்த விளக்கு. 65 வருஷமா ஒட்டு போட்டு எரிய வைக்கிறாங்க. நீங்க போன அதிர்ச்சியில தூணே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, விளக்கு தானே விழுந்தது. வீட்டை வேணாம்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் விடுப்பா, குங்குமம் கொட்டுச்சே. என் புருஷன் வேற வெளிநாட்டுல இருக்காக, எல்லா அபசகுணமா நடக்குது. என் மனசு வலிக்குது, வேணாம். ஏய் லூசே, நீ வீட்டை வாங்காட்டியும் பரவாயில்ல, என் 2% கமிஷன் கொடுத்துட்டு கிளம்பு. கேனியா நீ? வீடே வேணாங்கிற, கமிஷன் கேக்குற? வீடு வாங்குற மூஞ்சிய பாரு, உன்னால ஒரு ஓடு கூட வாங்க முடியாது. குங்குமம் கொட்டிச்சா மனசு வலிக்குதா? அறிவு இருக்கா? கொட்டினா வலிக்குமா? கொட்டினா வலிக்குமா? ஐயோ வலிக்குதா? கொட்டினா வலிக்கும். யானை மிதிச்சா மாதிரி இருக்குது. ஐயோ நல்ல பாம்பு. இன்னொரு தடவை வீட்டை வைக்கிற காட்ட வைக்கிறேன்னு சொல்லி யாரையாவது கூட்டிட்டு வந்த கைய உடைச்சிடுவேன்.